அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி தென்னிந்தியாவின் பழங்குடியின மக்கள் வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்து இங்கு இந்தியா முழுக்கும் இந்த தென்னிந்திய பழங்குடியின மக்கள் கலப்பு தான் நிறைந்துள்ளது. அதற்கான சான்றுகளாக இராமாயணம் மகாபாரதத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் எவ்வாறு கலப்பு ஏற்பட்டது என்பதை காணலாம். இங்கு தமிழ்நாட்டில் 36 பழங்குடியின மக்கள் உள்ளனர்கள். அதைப்போன்று கேரளாவிலும் 36 பழங்குடி இன மக்கள் உள்ளார்கள். இது ஆந்திராவில் 33 பழங்குடியின மக்கள் எனவும், இந்த பழங்குடி மக்கள் தற்போது ஆந்திர பிரதேசத்துக்கு வடகிழக்கு பகுதியில் நிறைய வசிக்கின்றார்கள். அதில் பார்த்தால் ஸ்ரீகாக்குளம் மற்றும் விஜயநகர பகுதியில் இந்த பழங்குடியின மக்களை நாங்கள் தற்போதும் காண முடிகிறது. தெலுங்கானாவில் 32 பழங்குடியின மக்களும், கர்நாடகாவில் 50 பழங்குடியின மக்களும் தற்போதும் வாழ்ந்து வருகிறார்கள். இதை போன்று வட இந்தியாவிலும் மத்திய இந்திய தக்கான பீடமிலும் பல பழங்குடியின மக்கள் தற்போதும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த தெற்குள்ள பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், வேளிர்கள் போன்ற பண்டைய தமிழ் வேந்தர்கள் இவர்களும் பழங்குடி மக்கள் வழி வந்தவர்கள்தான். இவர்கள் பழங்குடிய மக்களுக்கும் மற்றும் வட இந்திய மற்றும் மத்திய இந்தியாவில் வாழும் பழங்குடியினரான மல்லர்கள், கோல்கள், கோண்டுகள், நிஷாதர்கள், புலிந்தர்கள் மற்றும் சபாரக்கள் இடையே கலாச்சாரம், தொழில், வழிபாட்டு நடைமுறைகள், சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை மற்றும் மரபியல் ஆகியவற்றில் ஆழமான வேரூன்றிய தொடர்புகளை காண முடிகிறது. இந்த தொடர்புகள் பெரும்பாலும் தொல்லியல், மானுடவியல், மொழியியல் மற்றும் மரபியல் ஆகியவற்றை ஒப்பிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நவீன மரபணு ஆய்வுகள் கோண்டுகள், கோல்கள், இருளர்கள், பணியர்கள் மற்றும் தெற்கு தமிழர்கள் உள்ளிட்ட திராவிட மொழி பேசும் குழுக்கள் அவர்கள் மூதாதையர்கள் தென்னிந்திய கூறுகளின் குறிப்பிடத்தக்க பகுதியை பகிர்ந்து கொள்கின்றன என்கிறது. இவர்கள் வட இந்திய வம்சாவளியிலிருந்து வேறுபட்டு உள்ளது. இருப்பினும் பல மக்கள் இப்போது ஏஎஸ்சி ஏஎன்ஐ கலவையாக உள்ளார்கள். ஆனால் இந்த கோண்டுகள், கோல்கள் மற்றும் மத்திய இந்திய பழங்குடியினர் வட இந்திய ஜாது குழுக்களை விட தெற்கு தமிழ் மொழி பேசுகளுடன் நெருக்கமான மரபணு உறவை கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ரிஷாதர்கள், புலிந்தர்கள், முண்டா, சந்தால்ஸ் மற்றும் பிற பழங்குடி குழுக்களிடையே காணப்படும் கலாச்சாரம் மற்றும் மரபணு இந்திய முழுக்க பரவலாக முன்பு இருந்துள்ளது. அது பிற்பாடு மத்திய புல்வெளி பகுதியிலிருந்து வந்த மக்களுடன் கலந்துள்ளது. இந்த பண்டைய மக்கள் திராவிட மொழி மக்களுடன் தொடர்புடையவர்களாக சுற்றுச்சூழல், ஆன்மீகம், தெய்வ வழிபாட்டு, பழங்குடி ஜனநாயகம் மற்றும் குல அமைப்புகள் போன்றவற்றை ஒற்றுமை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வேத காலமாகிய கிமு 14,500 முதல் திராவிட உலகத்துடன் மொழியியல் மற்றும் மரபணு தொடர்புகள் இருந்திருக்கலாம் என்று குறிப்புகள் இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வேத காலத்திற்கும் முந்தைய பழங்குடி நாகரிகத்தின் வெவ்வேறு கிளைகளாக இருந்துள்ளன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அவை பொதுவாக கலாச்சாரம் மற்றும் டிஎன்ஏவை திராவிட குடும்பத்துடன் ஒத்திருந்த போதிலும் உள்ளூர் சூழலுக்கேற்ப மாற்றி அமைந்துள்ளது. இவர்கள் எல்லாம் இந்த இராமாயணம் மற்றும் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் ஆவார்கள். இதை மகாபாரத காலத்திலும் அதற்கு சற்று முன்பு பல கலப்புகள் இந்த மத்திய புல்வெளியில் இருந்து வந்த மக்களுடன் ஏற்பட்டு அவர்கள் புலம்பெயர்ந்து விரிவடைந்த பொழுது பல கலப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த கலப்பு ஏற்படுவதற்கு முன்னே இங்கு 16 ஜனபத்துக்கள் ராஜ்யங்களாக மற்றும் இந்த பழங்குடியினரும் பழங்குடி வம்ச ராஜ்யமாக இருந்துள்ளது. அவை 1 கோலா, 2 விந்தியா, 3 கேக்கையா, 4 மகதா, 5 மாலா, 6 குரு என வட இந்தியாவிலும், அதே மத்திய மற்றும் தென்னிந்தியாவில் வானராஸ், ரிக்ஷாஸ், ராட்சசாஸ், தண்டகாஸ், தண்டகாரியா, அங்கா, வங்கா, கலிங்கா, சுமா மற்றும் புண்ட்ரா, சிந்து, காந்தாரா, மத்ரா, நிஷாதாஸ், சாபாஸ்,
கோல் மற்றும் பில், யாதவா என பல இன குழுக்களாக வாழ்ந்தவர்கள். இந்த இனக்குழுக்கள் மூலம் வம்சாவளிகள் உருவாகியுள்ளன. இதை பற்றிய குறிப்புகள் மகாபாரதத்தில் காண முடிகிறது. எனவே இங்கு கிமு 1200 வாக்கிலே பல ராஜ்யங்கள் மற்றும் வம்சாவளிகள் உருவாகி இந்த பழங்குடியின மக்கள் ஒரு நாகரிக நிலையில் ராஜ்யமாக உருவெடுத்துள்ளார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே இந்த இந்திய மக்கள் இங்கு வெகு காலத்துக்கு முன்பே நாகரிக காலத்துக்கு வந்துவிட்டார்கள் என்பது தெரிகிறது. இங்கு ராஜ்யங்கள் 1200 வாக்கிலே இந்த பழங்குடியின மக்கள் வழிவந்தவர்கள் ராஜ்யங்களை உருவாக்கியுள்ளார்கள், வம்சாவளியில் உருவாக்கிறார்கள். இத்தகைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் எண்ணற்ற நம்முடைய கிருஷ்ணர், அவருடைய அம்மாவை தேவகி, இன்னும் பல பரம்பரைகள் உள்ளார்கள். எனவே இந்தியாவில் இந்த பூர்வீக பழங்குடி மக்கள் இருந்துதான் இந்த பல ராஜ்யங்கள் உருவாகியது. இது பிற்பாடு, அதாவது இந்த மகாபாரத காலத்துக்கு முன்பு இந்த கலப்புகள் மத்தியப்புள் இந்த மக்கள் நிறைய கலப்பு ஏற்பட்டுள்ள தெரிகிறது. எனவே இது நம்முடைய வரலாற்றை நிரூபிக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன்.